ළඟ යෝජනා වතුකම්කරුවන්ගේ ජීවන තත්ත්වය නගා සිටීම සඳහා 2026 අයවැය සහ ලබා දීමේ වන ක්‍රමවේදය குறித்த முன்மொழிவை அமல்படுத்துவதற்காக 5000 மில்லியன் ரூபாய் நிதி 2026 வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசு செலுத்த உத்தேசிக்கும் ஊக்குவிப்பு கொடுப்பனவை 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலாகும் வகையில் 6 மாத காலத்திற்கு ஏற்புடைய பெருந்தோட்ட கம்பெனிகளின் ஊடாக செலுத்துவதற்கும் அதன் பின்னர் தொடர்புடைய அனைத்து தரப்பினரிடமும் கேட்டறிந்து மேற்குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை நேரடியாக தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கு பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்புகள் வசதிகள் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய மேற்குறித்த முறைமையை பின்பற்றி குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்காக தொழில் அமைச்சு மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அதற்கமைய ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து குறித்த சம்பள அதிகரிப்பை தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குமாறு தோட்ட கம்பெனிகளுக்கு நிதி வழங்கப்படுகின்றது. அந்த நிதி தோட்ட தொழிலாளர்களை சென்றடைகின்றது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? இலங்கையில் அதிகளவில் சிறு தேயிலை தோட்ட உற்பத்திகளை காணப்படுகின்றன. இந்த கொடுப்பனவு சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கும் உரித்தாகுமா? මේ තිබෙන්නේ දැන්ටමත් රුපියල් 1350ක දීමනාවක් ලබන වැටුපක් ලබන වතුකම්කරුවන්ට තමයි මේ වැටුප් වැඩිවීම සිදු කරන්නේ. தற்போது 1350 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுகிறது. சிறிய தேயிலை தோட்டங்களில் நிறுவனமாக இணைந்து வேலை செய்பவர்கள் அல்ல. அவர்களின் வருமானத்தை அவர்களை ஈட்டிக் கொள்வார்கள். பெருந்தோட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக நிறுவனம் சார்பில் 200 ரூபாவும் அரசாங்கம் சார்பில் 200 ரூபாவும் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றோம். மிக விரைவில் வங்கிக் கணக்குகள் ஊடாக இந்த பணத்தை தொழிலாளர்களின் கணக்குகளில் வைப்பிலிடுவதே எமது திட்டம். அவர்களுக்கான முகவரிகள் கூட இல்லை. அதனை தபால் திணைக்களம் தற்போது தயாரித்து வருகின்றது. அவர்கள் அனைவருக்கும் வங்கிக் கணக்குகளை திறப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். அதிகபட்சமாக அதற்கு 6 மாத காலம் எடுக்கும். அந்த 6 மாதத்திற்குள் தற்போது அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் முறைமையின்படி இந்த 400 ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கும். மிக விரைவில் அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு மொத்த சம்பளத்தையும் வைப்பிலிடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். ඊට අමතරව ඉතාම ඉක්මනට ඒ අයගේ ගිණුමටම මේ සමස්ත වැටුප ලැබෙන ආකාරයට අපි කටයුතු කරනවා. 200 ரூபாய் கொடுப்பனவாகத்தான் அதிகரிக்கப்படுகின்றது. அடிப்படை சம்பளத்தில் இது சேர்க்கப்படாது. 2 அல்லது 3 நாட்கள் வேலைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் அந்த கொடுப்பனவு கிடைக்காது. ஆனால் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதாக அல்லவா உறுதியளிக்கப்பட்டது. මේක පියවරෙන් පියවර ඉස්සරහට යන්න ඕන වැඩක්. இது படிப்படியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை. இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும். தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களையும் பாதுகாக்க வேண்டும். அடிப்படையாகவோ அல்லது நாளாந்த கொடுப்பனவு முறையிலாவது அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1750 ரூபாய் கிடைக்கிறது. 25 நாட்கள் வருகை தந்தால் முன்னரை விட 10,000 ரூபாய் அதிகமாக கிடைக்கிறது. 25 நாட்களும் வேலை வழங்குவதற்கு நிறுவனம் தயாராக இருக்கிறது. எதிர்காலத்தில் நிறுவனம் பெறும் லாபம், பொருளாதார அபிவிருத்தி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க பார்ப்போம். වතුකම්කරුවෝ මහා දවල් රවට්ටපු රටක මේ දේ ලැබීම ගැන මම හිතනවා ඔබ සතුටු වෙන්නට ඕන. එතන ඉහාට අපි ඊළඟ පියවර. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்க தயாராக உள்ளதாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. அதிகரிக்கப்பட்ட ஜனவரி மாதத்திற்கான சம்பளம் பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கும் என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்குவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக இன்றைய பாராளுமன்ற அமர்விலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அடுத்த மாதம் நாங்கள் சொன்னோம் மலையக மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம். எந்த விதமான போராட்டங்களும் இன்றி அவர்களுக்கு சொன்ன அதே பொருத்தனையை அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஆகும் போது அவர்கள் தங்களுடைய கைகளிலே வாங்கும் போது தெரியும் நாங்கள் சொன்னதை செய்தவர்கள் என்று. மலையக மக்களுடைய வாழ்க்கையிலும் கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது.